சித்தார்த்து வந்து பல காதல்களை கடந்து வந்தவர். உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்ருதிஹாசன் கூட ஒரு படங்கள் நடிக்கும்போது காதலிச்சார், இது பண்ணார், சுற்றினாங்க. சமந்தா கூட வந்து காதலிச்சு இது பண்ணி அது வந்து ஒரு அவங்க வேறு கல்யாணம் பண்ண பிறகு இவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு. அது இடையில் இந்த மாதிரி நிறைய பிரேக்கப்லாம் ஆகிருக்கு அவருக்கு. ஆண்ட்ரி அவங்க கூடயும் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூடயும் ஒரு சின்ன ஒரு லவ் வந்து போயிருக்கும்ல. லவ்வோ ஏதோ ஒன்று வந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த படத்துலேயே ரொம்ப நெருக்கமான காட்சியெல்லாம் நடித்தார். சினிமாவுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல சாமிங்காக ஒரு நல்ல துருதுருன்னு ஒரு அழகாக இருக்கிற பையன் சொல்லுது. சாதாரணமாக நீங்கள் வந்து காலேஜ் கேர்ள் கூட சினிமாவில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து யாராச்சும் அவங்களுக்குள்ள நட்பாயிடுவாங்க, லவ் வந்துடும். சத்ய மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தரை வந்து அவங்க ஏற்கனவே அதிதி ராவ் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணம் கூட அவங்க வந்து ஒரு 4 வருஷம் தான் அவர் கூட வாழ்ந்தாங்க. அது பிறகு அவங்க பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சித்தார்த் மற்றும் அதித்தி அவங்களுடைய தம்பதி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு ரகசிய கல்யாணம் மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது சித்தார்த்து வந்து பல காதல்களை கடந்து வந்தவர். உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்ருதிஹாசன் கூட ஒரு படங்கள் நடிக்கும்போது காதலிச்சார், இது பண்ணார், சுற்றினாங்க. சமந்தா கூட வந்து காதலிச்சு இது பண்ணி அது வந்து ஒரு அவங்க வேறு கல்யாணம் பண்ண பிறகு இவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு. அது இடையில் இந்த மாதிரி நிறைய பிரேக்கப்லாம் ஆகிருக்கு அவருக்கு, அவருடைய லைஃப்பில் கல்யாணங்கள். அதே சமயத்தில் அவர் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தார் முறைப்படி. அவருடைய வீட்டில் லவ் பண்ணார். அவங்க வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அதை அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துடுச்சு. ஒரு விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்துக்கு பிறகு தான் அவர் அதிகமாக நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்ன வரைக்கும் கொஞ்சம் அவர் பாடகராக ஒரு பாடலை ஏஆர் ரஹ்மானுடைய குழுவில் போயிட்டு மியூசிக்கில் இது பண்ணிட்டு அவர் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்புறம் வந்து ஒரு சங்கர்கிட்ட சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக முயற்சி பண்ணார். அதுக்கு பிறகு தான் பாய்ஸ் நடிக்க வச்சு அதுக்கு பிறகு நடிகராக மாறினார். நடிகர், பாடகர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணார். இப்படி பல வேலைகள் கற்றுக்கிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவர் சினிமாவுக்குள்ளே வர்றார். சினிமாவுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல சாமிங்காக ஒரு நல்ல துருதுருன்னு ஒரு அழகாக இருக்கிற பையன் சொல்லுது. சாதாரணமாக நீங்கள் வந்து காலேஜ் கேர்ள் கூட சினிமாவில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து யாராச்சும் அவங்களுக்குள்ள நட்பாயிடுவாங்க, லவ் வந்துடும். அந்த மாதிரி தான் இவர் நடிக்கும்போது பல பேரோட லவ் இருக்குது. பல பேர் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம், ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, அரச குடும்பம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அவங்க தாத்தா வந்து அக்பர் ஹைதரி, இவங்க வந்து அதிதி ராவ் ஹைதரின்னு தான் போடுவாங்க பேர். அவங்க தாத்தா வந்து அக்பர் ஹைதரிங்கிறவர் அந்த ஹைதராபாத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 1937 41 வரைக்கும் பிரதமராக இருந்தவர். பிரதமர் அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவர் வந்து இவர் தான் கலெக்டர்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி அவர் பிரதமர் அந்த ஏரியாவுக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு யாருன்னா இவர் இருந்தார், முகமது அலி இவர் இருந்தார்னு நினைக்கிறேன். ஆர்காட் நவாப் இருந்தார். அவருடைய அண்ணன் தம்பி முகமது அலின்னு அவர், இவங்க தான் இருந்தாங்க அப்போது. ஆர்காட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்காட் கோட்டைன்னு இவங்க அதில் இருக்க இந்த இதில் இருக்கும். இதெல்லாம் ஆர்காட்டை சேர்ந்த இடங்கள் அப்படின்னு இங்கே அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து அவர் அக்பர் ஹைதரியுடைய பேத்தி. இவங்க வந்து பேசிக்காக வந்து ஒரு நடிகையாக வந்து அந்த ஸ்ருங்காரம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தேவதாசிகள் சம்பந்தமான படம். அதில் இவங்க ஒரு தாசியாக நடிச்சிருப்பாங்க. ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த கிளாசிக்கலான ஒரு மூவி, அது ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க ஒரு படம். அந்த படத்துக்கு பிறகு வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே சிங்கராக மாறுறாங்க. சிங்கராக வந்து இவர் எப்படி பாடகர், நடிகர் அப்படின்னு ஆனாரோ அதே மாதிரி அவங்களும் வந்து பாடகியாக மாறி ஹிந்தியில் பாடியிருக்காங்க, தமிழ்லையும் பாடியிருக்காங்க. அப்புறம் ஹிந்திலையும் நடிக்க வந்துட்டு அப்புறம் இந்த மணிரத்னத்தினுடைய காற்றி வெடியை அந்த மாதிரி சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு நடிகையாக ரவுண்டு வரும்போது இவங்களுக்குள்ள மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு படத்தில் நடிக்கும்போது மீட் பண்ணி லவ் உண்டாகுது. இவங்களுக்குள்ள எப்படி அந்த காதல் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்குள்ள வந்து அதாவது ஒவ்வொரு இவருடைய லவ் ஒவ்வொன்றா முடிஞ்சு பிரேக்கப் ஆகிட்டு முடிக்கும் போது இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, சமந்தா இவங்களால தான் இவங்க இவங்க உள்ளே நுழைந்ததுனால தான் சமந்தாவுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரேக்கப் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. சமந்தா எப்போவோ பிரேக்கப் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு அதுக்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு தானே ஒரு இது வந்து விவாகரத்து. அதனால் வந்து இவங்க வந்து ஒரு
ஒரு அப்படியே பல படங்களில் நடிச்சுட்டு வரும்போது திடீர்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் அவங்க ஏதோ ஒரு படத்தில் மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து அவங்களுக்குள்ள அவங்களும் ஒரு சிங்கராக இவரும் சிங்கர்னு பாடும்போது உங்களுக்குள்ள அந்த பாடி காட்டிக்கிறது, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வைரமுத்து மாதிரி இவங்களும் வரைஞ்சி பாடல, உங்கள் வாய்ஸ் ரொம்ப செக்ஸியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ஒரு அழகான அதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டாருன்னா என்ன எல்லோருமே கவிஞராகிடுவான். அதாவது தெரியும், அதாவது கிராமத்தானே தவிர படித்த ஓரளவு படித்தவங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் எப்படியாவது ஒரு பேசி வந்து இவர் பேசியே கொஞ்சம் ஒரு சின்ன பையன் தானே, ஒரு சின்ன பையனா உங்களுக்கு இவர் 41 வயசுனாங்க, அவங்க 37 வயசு இப்போதைக்கு. அதனால் இவங்க ஈஸியாக அவங்களுடைய அந்த கரெக்ட் பண்ணக்கூடிய சினிமாவில் நடிகராக இருக்கார், இவருடைய வாய்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் நல்லா அழகாக இருக்கீங்க, நல்லா அப்படிலாம் பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு நட்பு இதாகிடும். அதே சமயத்தில் அவங்க பாடி காட்டுறது, நீங்கள் பாடி காட்டுறது, ஒரு தனிமையில் இருந்த பாடி அனுப்புறது, நல்லா இருக்குது, இந்த உச்சரிப்பு நல்லா இருக்குது, இந்த வாய் நல்லா இருக்குது, நீங்கள் பாடும்போது லிஃப்ட் மூமெண்ட் நல்லா இருக்குது, இந்த கண் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொன்னால எல்லாமே மனசுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்களே. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா மறுபடியும் சரி ஓகே தலைவன் இன்னொரு லவ் தொடங்கிட்டார், தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சது. அது என்னாச்சுன்னா அந்த லவ்வை வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு போட்டாங்க, லாஸ்ட் ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம் போல என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு. ஆமாம், என்கேஜ்மெண்ட். அது என்னென்னா அது எந்த கோயில்னா அவங்க தாத்தாவுடைய கோயில் தான் அது. அவங்க அந்த ஊரில் தான் அவங்க தாத்தா வந்து அரசராக இருந்த காலகட்டம். அதனால் அவங்க தாத்தா கோயிலில் அதை போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணாங்க. அது பாரம்பரியமான வனபர்த்தி அப்படின்னு ஒரு கோயில், அங்கே பாரம்பரியமான கோயிலில் எளிமையாக பண்ணிட்டாங்க. அதை இவங்க நினச்சிருந்தா ஒரு ஸ்டார் ஹோட்டலெலாம் பண்ணியிருக்கலாம், அது வேணாம், இப்போ பரபரப்பு வேண்டாம் அப்படின்னு. ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சத்ய மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தரை வந்து அவங்க ஏற்கனவே அதிதிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணம் கூட அவங்க வந்து ஒரு 4 வருஷம்தான் அவர் கூட வாழ்ந்தாங்கன்னு, அதுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதனால் 2 பேருமே வந்து ஏறக்குறைய ஒரு 2ஆம் கல்யாணம், 2 பேருக்கும் 2ஆம் கல்யாணம், 2வது லவ், அதாவது 2வது லவ்னு சொல்ல முடியாது, 2வது கல்யாணம் 2 பேருக்குமே. ஆனால் இந்த கல்யாணம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து இவங்க வந்து ஒரு அடுத்த கட்டங்களில் ஒரு புள்ளக்குட்டியோடு சந்தோஷமாக இருக்கணும், நம்முடைய ஆசை அப்படி தான் வந்தாகணும். ஏன்னா இவங்க சினிமாவில் ஒரு சமீபத்தில் நடித்த படம் கூட நல்லா போயிருக்கு. இவங்களும் கொஞ்சம் ஒரு சில படங்களில் நடிக்கலாம், அல்லது இவங்க நடிக்க தேவையில்லைன்னு இருக்கலாம். ஏன்னா இவங்க சில படங்கள் நடித்தாலும் இவங்க ஆட்சி வைக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து என்ன சில பேருக்கு 1000 கோடி வரதட்சணை, 500 கோடி வரதட்சணை மாதிரி இவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வரதட்சணை கொடுக்கப்படலையா சார்? இல்லை, அவங்க பெரிய செல்வந்த பெரிய சொத்து உள்ள கோடீஸ்வர பொண்ணு, அது இல்லாமல் உங்களுக்கு தானே. அதனால் மாப்பிள்ளை பொண்ணு அவங்களுக்குள்ளே அந்த சொத்தை பற்றி அதை காதல்னு வந்த பிறகு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டீப்பாக காதலிக்கும் போது உங்களுக்கு அந்த சொத்தை பற்றி பிரச்சனை வராது. அதெல்லாம் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் போகணும், அதுக்கு பிறகு தான் நீ சும்மா தான் வந்த, என் சொத்தில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படிம்பாங்க. அது வரைக்கும் அது பெருசாக தெரியாது. அது ஒரு ஃபியூச்சரில் தான் அது வந்து என்றைக்காவது சொல்லி காட்டும்போது வரும். அது வரைக்கும் இது அப்படியே போகும். அதான் ஏன்னா ஏற்கனவே இவர் நடிச்சிட்டு இருக்கார், இவருக்கும் ஒரு நல்ல சம்பளம் ஒன்று இருக்குது. ஒரு படத்துக்கு 10 கோடி 12 கோடி ரூபா வாங்குறாரு. அது இவருக்கும் நல்ல இதில் தான் இருக்கார். நாராயணன், சித்தார்த்த நாராயணன் நினைக்கிறேன் அவர். ஆமாம். அதனால் இவரும் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம் தான், அவங்களும் வசதியான குடும்பம், அவரும் பெரிய வசதியான குடும்பம். அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு வரதட்சணை இல்லை. குடும்பத்தோடு சேர்ந்து பேசி ஒரு மனம் ஒத்து போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இதை பண்ணியிருக்காங்க. இப்போ சித்தார்த் அவர்கள் வந்து காதல் மன்னன் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் நிறைய ஒரு லவ்ஸ் இருந்துச்சு. ஆனால் அத்தனை காதலை கடந்து இந்த காதலை இவர் கல்யாணம் பண்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அதாவது சில பேர் காதல் மன்னன் சொல்ல முடியாது, காதல் சொன்ன மன்னன் இல்லாமல் சைலண்டான காதல் மன்னன். இவர் சினிமா படங்களில் மட்டும் காதல் மன்னனாக வந்தார். அதுக்கு பிறகு தான் ஒரு நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் கூட ஒரு பழகிறார் இல்லையா. ஸ்ருதிஹாசன் கூட ஒரு படத்தில் நடிக்கும்போது அவங்க கூட அப்படி பத்துக்கிச்சு, அவங்களுக்கு கூட லவ் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சுற்றுனாங்க. அதுக்கு பிறகு அது கட்டாச்சு. அடுத்த படம்னு வரும்போது இன்னொரு படம் வரும்போது வேறொரு நடிகை, அப்புறம் சமந்தா. அது இடையில் உங்களுக்கு அந்த நம்மளுடைய ஃபேவரெட்டு அனிருத்துக்கு ஒரு லிஃப்லாக் கொடுத்தாங்களே, ஆண்ட்ரியா, அவங்க கூடயும் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூடயும் ஒரு சின்ன ஒரு லவ் வந்து போயிருக்கும்ல.
லவ்வோ ஏதோ ஒன்று வந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த அந்த படத்துலேயே ரொம்ப நெருக்கமான காட்சியெல்லாம் நடித்தார். நீங்கள் இரவு என்னமோ ஒரு ஒரு பேய் படம், அவள் என்னமோ ஒரு பேய் படம். அந்த படத்தில் இவங்க பேயாக நடிச்சிருப்பாங்க. பேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அந்த பங்களாவில் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பேய் வரும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஹிந்தி தமிழில் பண்ணாங்க. அது ஒரு பேயாக நடிச்சிருப்பாங்க அவங்க. இவங்க அந்த பேய் வந்து கடைசியில் இவருடைய உடம்புல தான் இருக்குங்கிற மாதிரி அதை படம் முடியும். அதில் வந்து இவங்க ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க. அது வழக்கமான இதுதான். அவங்க எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஒரு பரந்த மனசோடு இருப்பாங்க. ஆண்ட்ரியா அந்த பரந்த மனசோடு நடித்தாங்க. அந்த பரந்த மனசோடு கொஞ்ச நாள் நட்பு இருந்தது. அந்த நட்பு கடந்து அடுத்த ஒரு ஹீரோயின் மாறும்போது, அடுத்த படம் வரும்போது இன்னொரு ஹீரோயின் கூட நட்பாக பழகும்போது இந்த மாதிரி ஒரு வந்துடும், ஒரு லவ் வந்துடும். அந்த லவ் அப்படியே கலந்து பேசிக்கிட்டே இருந்து அது வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இப்போதைக்கு வந்து கடைசி ஒரு 6 மாதம் முன்னாடியே 5 மாதம் முன்னாடி நான் சித்தார்த்து நாங்கள் இவங்க அதித்தி ராவை லவ் பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையாக அவங்க சொன்ன பிறகு அந்த லவ் மட்டும் ஓடிட்டு இருந்தது, வேறு எதுவும் ஓடல. அதே சமயத்தில் இவருக்கும் அதிகமான படங்கள் இல்லை. சித்தா வந்து படம் நல்லா போச்சு, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அதே சமயத்தில் இவங்களும் வந்து வேறு 2-3 படங்கள் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அதனால் இவங்களுக்குள்ள அந்த புரிதலோடு காதல் அப்படியே தொடங்கும்போது சரி அப்படியே நம்ம லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து இந்த மேரேஜை இது பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்து கல்யாணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சங்கீதா இருக்கட்டும், ஒரு 5-6 நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதை ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல சொல்லி ஒரு பயங்கர ட்ரெண்டே பண்ணிடுவாங்க அவங்க கல்யாணத்தை. ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் போட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு விட்டாங்க. அவங்க வந்து அதாவது நீங்கள் பத்திரிகையாளர் யாரையும் கூட்டிகிட்டு போகல. இப்போ ரஜினி சார் சொல்லியிருந்தார்ல, என் கல்யாணம் திருப்பதியில் நடக்கும், யாரும் வரக்கூடாது, நானே ஃபோட்டோஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கூட சில பேர் மீறி வந்து என்ன செய்வீங்கன்னா உதப்பேன்னு சொல்லியிருப்பார் ரஜினி சார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிலர் வந்து அந்த வேண்டாம் வந்தால் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துகிறோம், மக்கள் கூட்டம் சேர்ந்துடும் அப்படின்னு. இவங்க வந்து அதே மாதிரி ஒரு வில்லேஜில் தான், அது வில்லேஜ்னு நினைக்கிறேன், ஒரு கோயில், ஒரு பழமையான ஒரு கோயில், ஒரு வில்லேஜில். அதனால் அங்கே வந்து தெரியாத ஆட்கள் இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாத பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்து பூந்து உங்களை ஃபோட்டோஸ் கிட்ட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்தவங்க நாங்கள் இருந்த ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா செல்ஃபோன் வச்சுருங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக மாறியாச்சு. ஏறக்குறைய ப்ரெஷ் ஷோவிலே படம் பார்க்க வரவங்களே 300 பேர் வந்துடுறாங்க. அத்தனை பத்திரிகைக்காரங்க இருக்காங்க. அப்போ வந்து அவங்க பண்ணும்போது உங்களுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க மற்ற எல்லாம் சேரும்போது என்ன ஆகும், ஒரு பெரிய பரபரப்பு வந்துடும். அது தேவையில்லை, ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பத்திரிகை வரும்போது கேள்விகள்லாம் கேட்பீங்க. சார் இந்த மேரேஜை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு லவ் மேரேஜ் இல்லை, அது என்ன சார் ஆச்சு, இது என்ன சார், நீங்கள் அந்த கேள்விகள்லாம் வந்துடும். இவங்களுக்கும் அந்த கேள்விகள்லாம் வரும், உங்களுக்கு இப்படி இருக்க அப்படின்னு. இதெல்லாமே தவிர்க்கணும்னா அதோடு கல்யாணம் முடித்து நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, கல்யாணம் ஆணிச்சு, இப்போ என்னப்பா அதை போய் கேள்வி கேட்டு ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்திருக்கு. செலிபிரிட்டிஸ் யாரும் அங்கே போய் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்து ரிலீஸ் ஆன மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராமில் இவங்க போட்ட ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். 2 ஃபேமிலி மட்டும் தான் போயிருக்கு. செலிபிரிட்டி யாரையும் கூப்பிடல. இவங்க கூப்பிட்டுருந்தா அவங்களுக்கு மணிரத்னம் வந்திருக்கணும், ஏஆர் ரஹ்மான் வந்திருக்கணும், இவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல நட்பில் இருக்கார். இன்னும் சில பேர் ஷங்கர் இன்னவங்களாம் வந்திருக்கணும். ஏன்னா இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய அவருக்கு ஃப்ரெண்ட்லியாக தெலுங்கில், மலையாளத்தில், தமிழில் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்தாகணும். அவங்களுக்கும் அவங்களும் மணிரத்னம் படம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்திருக்கணும். ஆனால் வந்து அது வேண்டாம் அப்படின்னு தான் இவங்க தவிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது போகிறோம், அதுக்கு பிறகு வந்து இவங்களை தனியாக மீட் பண்ணிக்கலாம். போயிட்டு மணிரத்னம் போய் ஏஆர் ரஹ்மான் மீட் பண்ணும்போது தனியாக போய் மீட் பண்ணால் அது இது பண்ணிக்கலாம் அப்படின்ற. இவ்வளோ பெரிய ஒரு திருமணம் நடத்துகிறாங்க, எந்த செலிபிரிட்டிஸையும் கூப்பிடாத காரணம் என்ன சார்? இல்லை, அதாவது ஒரு வில்லேஜில் போய் ஒரு கோயிலில் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களை இழுத்துட்டு வரோம், அதுவும் எங்கேன்னு இடம் தெரியாது, ஒரு இது போட்டு மேப் போட்டு அவங்க வந்தாகணும். இப்போ அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம். இப்போ நம்ம இந்த கோயிலில் பண்ணுறோம், சில பேருக்கு வந்து கோயிலில் பண்ணுறது பிடிக்காது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஆனாலும் கூட இதை வந்து நான் தனியாக ஒரு இடத்துல ஒரு அமைதியாக பண்ணலான் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரஜினி வந்தான்னு வைங்களேன், அப்போ ஒரு பரபரப்பு சேர்ந்துடும். அந்த இடத்துல வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாலும் பரபரப்பு சேர்ந்துடும். இவங்களே ஏற்கனவே நடிகை தான், இன்னும் பரபரப்பு கூட உங்களுக்கு அந்த இடத்துடைய இது போயிடும். அவங்க வரணும், அதே சமயத்தில் அவங்க வர முடியலைன்னா என்ன ஆகுறது, அதுவும் ஒரு இது. அவங்க கொஞ்சம் நமக்காக அவஸ்தைப்பட வேண்டாம், சரி நம்ம தனியாக மீட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் அல்லது ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்,
வச்சலாம். அதுதான். ஏன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணாலும் ரிசப்ஷன் வந்து சென்னையிலயோ இல்ல எதனா ஒரு எல்லா மக்களும் கூடுற இடத்துல ஒரு ரிசப்ஷன் அப்படின்னு வச்சு செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அவங்க யாருக்கும் தெரியாமல் நடந்தது. இனிமேல் வந்து யாரும் பேசும்போது அப்பா சொல்லக்கூடாதா, நான் ரிசப்ஷன் நான் வந்திருப்பேனே, ரிசப்ஷனில் வைங்க அப்படிம்பாங்க. சரி வைக்கிறேன்னு ஏதாச்சும் இவங்க சேர்ந்து ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு. அப்போ வந்து எல்லோரும் செலிபிரிட்டி எல்லாம் வந்து அவங்கள வாழ்த்திட்டு பேசிட்டு போவாங்க. ஏன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சவராக இருக்காங்க, 2 பேரும் தெரிஞ்சவர்களாக இருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி வரும்போது இன்னொரு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைஃபு. எல்லோரும் சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுதுல்ல, இவங்க கல்யாணம் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் வருவாங்க, வராமல் முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இவங்க அர்ஜுனே ஒரு மிகப்பெரிய அளவில் இது பண்ணார், அவருடைய நிலத்தில் தான் பண்ணார். ஆனாலும் கூட ஒரு ரிசப்ஷனுங்கிற தனியாக ஒரு ப்ரெஸ்ஸை தனியாக மீட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணாங்க. இவங்களும் அந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஓகே, அது வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து எங்க கூட நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.